ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த கஷ்டத்தின் மத்தியில் என்னால் நடக்க முடியல, இந்த பாதையில் என்னால் நடக்க முடியல, நான் ஏதாவது தவறு செய்திருப்பேன், ஒரு விஷயம் என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. அவர் இரக்கம் காட்ட ஆவலா இருக்கிறார், அவர் கருணை காட்ட ஆவலா இருக்கிறார், மீண்டும் உங்களை தூக்கி எடுக்க ஆவலா இருக்கிறார். நான் என்ன செய்தேன்? நான் நன்மையானதல்லவா செய்தேன்? கர்த்தர் எனக்கு தீமையை வர பண்ணினார்? அல்ல 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 அல்ல, கர்த்தரிடத்தில் தீமை இல்லை. அவர் தீமையை பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் தீமை சேருவதில்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவரிடத்தில் அநியாயம் சேருகிறது இல்லை. என்னுடைய தவறுதான், என்னுடைய மீறுதல் தான் ஏதோ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாங்க. உங்கள் இருதயம் கண்ணீரோடு இருக்கிறதை கர்த்தர் அறிகிறார். உங்கள் உள்ளங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை சீர்படுத்த செபைப்படுத்த விரும்புகிறார். உங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்களை தாழ்த்துங்களேன், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாயிருங்களேன். ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறவனுக்கு கிருபை கொடுக்கிறாரே.